ஓம் சாந்தி. 9/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீற்றிருக்கிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறார். கேள்வி: தந்தை தன் குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாகி இருக்கின்றனர். தந்தை இந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது விடுவிக்கின்றார். இப்பொழுது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே கஷ்டப்படுத்துகின்றன. சில சமயங்களில் புயல் வீசும், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படும். பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும். நீங்கள் எஜமானனாக ஆகிவிடுவீர்கள். மாயையின் சண்டையும் ஏற்படுவதில்லை. நேற்று தான் நம்ம ஹெல்த் யோகா வேறு என்ன பண்ணிட்டு இருந்தோம், இயற்கைக்கு சகாஷ் கொடுத்தோம் இல்லையா? அதுதான் பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். பரம தந்தையாகவும் இருக்கிறார், பரம ஆசிரியராகவும் இருக்கிறார். அவர் உலகின் முதல் இடை கடைசியின் இரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். பிறகு பரம குருவாகவும் இருக்கின்றார். ஆக இவர் பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். தர்பார் நடக்கிறது அல்லவா? குருவின் தர்பார். அது வெறும் குருவின் தர்பார், சத்குரு அல்ல. ஸ்ரீ ஸ்ரீ 108 என்று சொல்லிக் கொள்வார்கள். சத்குரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் குரு என்று மட்டுமே கூறுகின்றனர். இவர் சத்குருவாக இருக்கின்றார். முதலில் தந்தை, பிறகு ஆசிரியர், பிறகு சத்குரு. சத்குரு தான் சத்கதி கொடுக்கிறார். சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் பிறகு குரு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அனைவரும் சத்கதியில் இருக்கின்றனர். ஒரு சத்குரு கிடைக்கும் போது மற்ற எல்லா குருமார்களோட பெயர் வடிவம் எல்லாமே முடிஞ்சிருது. அனைத்து குருமார்களில் யார்? சிவன் தான் ஹெட், சத்குருவாக இருக்கார், உயர்ந்தவராக இருக்கார். பதிகளுக்கெல்லாம் பதி சிவபாபா. அதுபோல் எல்லாத்து விடையும் உயர்ந்தவர் சிவபாபா. சத்குரு, குருக்கெல்லாம் குரு சத்குரு, காட் சிவா. அனைவரையும் விட உயர்வாக இருக்கிறார். அவர் பரம தந்தையாக இருக்கார். நீங்கள் பரம தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். எதற்காக? எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக. இது எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி. தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். மேலும் இந்த ஆஸ்தி புதிய உலகமாகிய அமரலோகத்திற்கானதாகும். நிர்விகாரி, விகாரமற்ற உலகத்திற்காக. புதிய உலகம் நிர்விகாரி உலகம் என்றும், பழைய உலகம் விஷம் நிறைந்த உலகம் என்றும் சொல்லப்படுகின்றது. சத்யுகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அது சிவ பாபாவால் உருவாக்கப்பட்டதாகும். விஷம் நிறைந்த உலகம் ராவண உருவாக்கியதாகும். இப்பொழுது நீங்கள் சத்குருவின் தர்பாரில் அமர்ந்திருக்கிறீர்கள். இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். தந்தை தான் அமைதி கடலாக இருப்பவர். அந்த தந்தை வரும்பொழுது அமைதியின் ஆஸ்தியை கொடுப்பார், வழி காட்டுவார். மற்றபடி காட்டில் அமைதி எங்கிருந்து கிடைக்கும்? ஆகையால் தான் மாலையின் உதாரணத்தை காட்டுகிறார். அமைதியோ ஆத்மாவின் கழுத்து மாலையாகும். பிறகு ராவண ராஜ்யமாக ஆகும் பொழுது அசாந்தி ஏற்படுகிறது. அவை சுகதாமம் என்றும் சாந்தி தாமம் என்றும் சொல்லப்படுகின்றன. அங்கே துக்கத்தின் எந்த விஷயமும் கிடையாது. மகிமை எப்போதும் சத்குருவுக்கு செய்கின்றனர். குருவின் மகிமை ஒரு பொழுதும் கேள்விப்பட்டதில்லை. ஞானக்கடல் அந்த ஒரு தந்தை தான். இப்படி எப்போதாவது குருவின் மகிமையை கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. அந்த குருமார்கள் உலகின் பதித்த பாவனராக ஆக முடியாது. ஒரே நிராகார எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய சிவபாபா தான் சத்குரு ஆவார். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் நின்றிருக்கின்றீர்கள். ஒரு புறம் தூய்மையற்ற பழைய உலகம், மற்றொரு புறம் தூய்மையான புதிய உலகம்.
தூய்மையற்ற உலகத்தில் அளவற்ற குருமார்கள் இருக்கின்றனர். முன்னர் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியாமல் இருந்தது. இப்பொழுது தந்தை புரிய வைத்துள்ளார். இது புருஷோத்தம சங்கமயுகம் ஆகும். இதன் பிறகு மீண்டும் சத்யுகம் வர வேண்டும். சக்கரம் சுற்றியபடி இருக்கும். இந்த நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் எனும் பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கிறது. இது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய பெரிய பதவிகளில் இருக்கும் மனிதர்களாக இருக்கின்றனர். ஆனால் எதையும் தெரிந்து கொள்வதில்லை. நான் உங்கள் அனைவருக்கும் சத்கதி வழங்குகின்றேன் என்று தந்தை சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் புத்திசாலியாக ஆகியுள்ளீர்கள். முன்னர் எதுவும் தெரிஞ்சிருக்கவில்லை. இந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், நாங்கள் புத்தியற்றவர்கள், எங்களுக்குள் எந்த குணங்களும் இல்லை, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இப்பொழுது இந்த தேவதைகளின் படங்கள் இரக்கம் காட்டுமா என்ன? இதை தெரிந்து கொள்வதே இல்லை. இரக்கம் காட்டக்கூடியவர் ஹோ இறை தந்தையோ இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்கின்றனர். ஏதாவது துக்கத்தின் விஷயம் வந்ததென்றால் சிவனை கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர், அதாவது பரமாத்மாவை. துக்கத்தின் விஷயம் வந்ததென்றால் தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர். இப்பொழுது நீங்கள் இப்படி சொல்வதில்லை. தந்தை உடலற்றவர், அவர் முன்னால் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது நான் நமஸ்காரம் செய்கிறேன். நீங்கள் அனைவரும் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா சொல்கிறாரு, நீங்கள் தேகதாரிகள், நான் விசித்திரமான உள்ளேன். நான் ஒரு பொழுதும் சித்திரத்தை தாரணை செய்வதில்லை. என்னுடைய சித்திரத்தின் பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம். சிவபாபா என்றுதான் சொல்வீர்கள். நான் உடலை கடனாக எடுத்துள்ளேன், அதுவும் பழையதிலும் பழைய செருப்பு. அதில்தான் நான் வந்து பிரவேசம் செய்கிறேன். இந்த சரீரத்தின் மகிமையை எங்கே செய்கிறார்? இதுவோ பழைய சரீரமாகும். தத்தெடுத்து இருக்கிறார். இப்பொழுது மீண்டும் என் மூலமாக அழகாக ஆகப் போகிறார். நான் சொல்வதை யோசித்து தீர்மானியுங்கள் என்று இப்பொழுது கூறுகிறார். நான் சொல்வது சரி என்றால் சரியானவரை நினைவு செய்யுங்கள். அவரிடம் மட்டுமே கேளுங்கள். சரியற்றவைகளை கேட்கவே கேட்காதீர்கள். அவை கெட்டவை. கெட்டதை பேசாதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். இந்த கண்களை காணும் அனைத்தையும் மறந்து விடுங்கள். இப்பொழுது நாம் நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். நமது சுகதாமத்திற்கு மீண்டும் வருவோம். மற்ற இவை அனைத்தும் இறந்து கிடப்பது போல்தான் ஆகும், தற்காலிகமானதாகும். இந்த பழைய சரீரங்களும் இருக்க போவதில்லை, இந்த உலகமும் இருக்க போவதில்லை. புதிய உலகத்திற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு உலகத்தின் வரலாறு புவியில் மீண்டும் நடக்கப் போகிறது. நீங்கள் தனது ராஜ்ய பாக்கியத்தை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கல்ப கல்பத்திற்கும் ராஜ்ய பாகத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். பாபா கல்பத்திற்கு முன்பும் கூட சந்தித்தோம், ஆஸ்தி எடுத்தோம், நரனிலிருந்து நாராயணன் ஆகியிருந்தோம். மற்றபடி ஒருவரை போலவே பதவிகளை அடைய முடியாது. வரிசை கிரமமாக இருக்கின்றார். இது ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். ஆன்மீக தந்தை படிப்பிப்பவராக உள்ளார். குழந்தைகள் கூட படிப்பிக்கின்றனர். கல்லூரி முதல்வரின் மகன் இருந்தால் அவரும் கூட சேவையில் ஈடுபடுகிறார். மனைவியும் கூட படிக்க தொடங்கி விடுகிறார். மகளும் கூட நல்ல விதமாக படித்தார் என்றால் பிறருக்கு படிப்பிக்க முடியும். ஆனால் அவர் வேறொரு வீட்டிற்கு சென்று விடுகிறார். இங்கே பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடிய விதிமுறைகள் இல்லை. ஸோ பாபா சொல்கிறார் பாருங்கள், புதிய உலகில் பதவி அடைவதற்கான முழுமையான ஆதாரமும் இந்த படிப்பில் உள்ளது. இந்த விஷயங்கள் உலகத்தினருக்கு தெரியாது. பகவானுடைய மகா வாக்கியம், ஓ குழந்தைகளே, நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இயற்கை அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே கோர தாண்டவம் ஆடும். ஆனால் என் குழந்தைங்க கிட்ட அது ஒன்றுமே ஆக்சுவலாக பண்ணாது. எனக்கு ஒரு பாபா தான், வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. மனுஷங்களோட ஆதாரம் இல்லை, ஏன் பிகேஸோட ஆதாரம் கூட இருக்கக்கூடாது. எல்லாமே முடிச்சுட்டு சேவை, ஞானம், யோகம், தாரணை, அவ்வளோதான். எனக்கு ஒரு சிவன் மட்டும்தான். சோல் கான்ஷியஸில் நான் பாட்டுக்கு பாபாவோட சேவை செய்கிறேன், பாபாவை நினைவு பண்ணுறேன்.
யாரை பற்றியும் தப்பாக நினைக்கிறேன், என் மனசில் நல்ல எண்ணங்களை உருவாக்குறேன், எல்லாருக்கும் சுப பாவனை சுப திருஷ்டி வைக்கிறேன், அவ்வளோதான். மாயா வரும், டெஸ்ட் பேப்பர் வரும், ஆனால் அந்த டெஸ்ட் பேப்பரில் எப்படி பாஸ் பண்ணணும்? எல்லாரையும் நல்லவங்களாக பார்க்கணும். சுப பாவனை சுப திருஷ்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் தான் மாயை வென்ற ஆத்மா 5 தத்துவங்கள் இந்த உடம்பு மூலிமா இருக்குது இல்லையா? அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே இந்த உடம்பு மூலிமா தானே வருது. இந்த உடம்பு தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸை யார் வெல்லுறாங்களோ அவங்க தான் உண்மையான மாயை இயற்கையை வென்ற ஆத்மா. கொஞ்சம் அப்படி தான் பிரச்சனை பண்ணும். ஆனால் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? யோகா பண்ண பண்ண எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ எத்தனை குரு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரே குரு விசித்திரமான சரீரமற்ற அந்த சிவபாபா தான். அந்த சத்குரு தான் வந்து இந்த குருவுக்கெல்லாம் குரு, பதிகளுக்கெல்லாம் பதி அந்த சிவ பரமாத்மா தான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் வந்து முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் யார் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கா? யார் முரளி எடுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாரு. பிரம்மா உடம்புல வந்து சரீரமே இல்லாத நான் இந்த பழைய உடம்புல வந்து உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன், பேசுகிறது சிவன் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு என் குழந்தைங்களுக்கு இருக்கா? பேசுகிறது சிவன் தான், பிரம்மா கிடையாது. பிரம்மாவும் கேட்டுட்ருக்காரு. பேசக்கூடியவர் பரமாத்மா சிவன் அப்படிங்கிற அந்த ஞாபகம் இருக்கா என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பாபா கேட்குறாரு. என்னோட ஞானம் யோகம் தாரணை பாபா சொல்கிறாரு, நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானம் யோகம் தாரணை சேவை பண்ணும்போது என் குழந்தைங்க அழகாக தேவதை போல் மாறிடுவாங்க. தெய்வீக குணங்கள் உள்ள மலர்களால் என் குழந்தைங்க மாறிடுவாங்க அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு. கெட்டதை பார்க்காதீங்க, கெட்டதை பேசாதீங்க, கெட்டதை கேட்காதீங்கன்னா இப்போ என்ன ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது? யூடியூப்பை பார்க்காதீங்க. யூடியூப்பில் இருக்கிற கண்ட குப்பையெல்லாம் கண், காது இது வழியாக போச்சுன்னா நமக்கு யோகா அப்படிங்கிறது எப்படி வரும்? புரியுதுங்களா? நம்ம வந்து டிவி பார்க்குறது இல்லை, ஆனால் யூடியூப் பார்க்குறோம். அதுதான் பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ பாபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இப்போ ஒரு காலேஜ் ரன் ஆகுது அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபலோட குழந்தைங்க, மனைவி, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? டீச்சராக, ஒரு ஹெச்ஓடியாக, ஒரு கரஸ்பாண்டனாக, அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி பரமாத்மாவோட குழந்தைங்களும் அவர் எப்படி அவர் சொல்லி கொடுக்குறாரோ அந்த மாதிரி நம்மளும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அட்லீஸ்ட் வந்து 4 பேருக்கு பாபாவோட ஞானத்தையாவது கொடுங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஃபாதர் ஷோ சன் இல்லையா? சன் ஷோஸ் ஃபாதர் வரும். ஸோ தன்னோட மகன் வந்து சிவனை வந்து எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண்களை வந்து பொதுவாக வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து பெண்கள் வந்து மற்ற வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெண்கள் வந்து வேலைக்கு அனுப்பலை. பெண்கள் வேலைக்கு போகவே கூடாதுன்றார் பாபா. அப்படியே போனாலும் ஒரு சிம்பிளான ஜாபுக்கு போயிட்டு பாபா வந்து நம்ம பிரத்யக்ஷம் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா குமாரிக்கு அந்த குமாரிக்கு மெயினாக அந்த பொறுப்பு இல்லை, ஆனால் குமாரர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. குமாரிகள் வந்து அதுக்கு தகுந்த போல் சின்ன ஜாப் அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணலாம். இந்த விஷயங்கள் உலகத்தினருக்கு தெரியாது. பகவானுடைய மகா வாக்கியம், ஓ குழந்தைகளே, நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குகிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவிகளின் படங்களை உருவாக்குவது போல நான் எதுவும் பொம்மை மாதிரிகளை உருவாக்குவதில்லை. நீங்கள் படித்து அந்த பதவியை அடைகிறீர்கள். அவர்கள் மண்ணால் ஆன உருவங்களை பூஜை செய்வதற்காக உருவாக்குகின்றனர். இங்கோ ஆத்மா படிக்கிறது. பிறகு நீங்கள் சமஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள். புதிய உலகில் சென்று சரீரம் எடுப்பீர்கள். உலகம் முடிந்து போவதில்லை, யுகங்கள் மட்டும் மாறுகின்றன. தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு யுகம் 16 கலைகளிலிருந்து 14 கலைகளாக மாறிடுறீங்க. அதே உலகம்தான், நடித்தபடி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. புதுசுலேருந்து உலகம் பழசாகுது. பாபா நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்மளை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்கிட்டுருக்காரு. படிப்பிக்கக்கூடிய சக்தி, இந்த தேவதை ஆக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு தவிர வேறு யாருக்குமே கிடையாது. ஏன்னா வந்து இவர் சும்மா சொல்லி மட்டுமா கொடுக்குறாரு?
சக்தியும் கொடுக்குறாருல பாபா, அதையும் நம்ம பார்க்கணும். எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பாபா, வந்து நமக்கு எவ்வளோ மேஜிக் பண்ணுறாரு. சும்மா முரளி கேட்டால் மட்டும் போதாது, நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? இதுவே மற்ற குருவெலாம் மேஜிக் பண்ண முடியுமா? அதுக்கு தான் சத்குரு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நான் தான் குழந்தைங்க சத்குரு அப்படின்றாரு. அது கூட பாருங்கள் எவ்வளோ பணிவாக சொல்கிறாருன்னு. ஒரு அகங்காரமே இல்லை பாருங்கள். அதான் நிர் அகங்காரி அப்படின்வாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த படிப்பின் மூலம் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்கின்றேன். இப்படி படிப்பிக்கக்கூடிய சக்தி வேறு யாரிடமும் கிடையாது. எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். பிறகு படித்து கொண்டிருக்கும் போதே மாயா தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்டு விடுகிறது. பிறகும் கூட யார் யார் எவ்வளவு படித்தார்களோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் சொர்க்கத்தில் கண்டிப்பாக வருவார்கள். வருமானம் போய்விடாது. அழிவற்ற ஞானம் விநாசமாவதில்லை. போக போக வந்து சேருவார்கள். வேறு எங்கே போவார்கள்? ஒரே கடைதான் இருக்கிறதல்லவா, வந்தபடி இருப்பார்கள். மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும்போது பெரிய வைராக்கியம் வருகிறது. அவ்வளவுதான். இந்த சரீரத்தை இப்படி விட வேண்டியுள்ளது. பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும்? பாவங்கள் செய்தபடி நாம் இப்படி இறந்து விடுவோம். இப்படி சிந்தனைகள் வருகின்றன. இதற்கு சுடுகாட்டு வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது எங்கள் லௌகீக பாட்டி கூட இறந்துட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அந்த ஒரு போதை இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு போதையே இல்லை. என்னடா இது, நம்ம நார்மல் லைஃபுக்கு வர மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் எனக்கு இருந்துச்சு. இப்போ கிடையாது, ஒரு 4 வருஷம் முன்னாடி, 3 வருஷமோ 4 வருஷமோ. லௌகீக அம்மாவோட அம்மா அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சரீரம் விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்தது. விச் மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, வயசாகி தான் இருந்தாங்க, அதனால் பற்று எதுவும் இல்லை. பட் இவ்வளோ நாளாக இருந்தாங்களே, திடீர்னு இல்லையே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் வந்து சரீரம் விட்டால் சின்ன வயசுலேருந்து எங்கள் லௌகீக அம்மா அப்பா என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அந்த மாதிரி டெத்து வீட்டுக்கெலாம். எங்கள் லௌகீக தாத்தா இருந்தார் ஆக்சுவலாக, அம்மாவோட அப்பா. லௌகீக அப்பாவோட அம்மா அப்பா இருக்காங்க, பட் சொல்கிறேன், அப்போ கூட என்னை ஆக்சுவலாக கூட்டிகிட்டே போகல. என்னை ஒரு எங்கள் அத்தை வீட்டை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் 5th படிக்கும் போது நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில் இந்த மாதிரிலாம். ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் ஆக்சுவலாக பார்க்குறேன். ஓ, சரீரம் விட்டால் இப்படி தான் இருப்பாங்க போல். கிட்ட போயெலாம் நான் ஆக்சுவலாக பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு அந்த அனுபவம். நான் அந்த பாட்டிவே தான் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் பாட்டியுமே பாபா குழந்தை தான், ஆனால் ஒழுங்காக அவங்க முயற்சி பண்ணல, நான் பிகேவாக மாறிட்டாங்க. எங்கள் லௌகீக பாட்டி பாபா குழந்தை, எங்கள் லௌகீக பெரியம்மாவும் பாபா குழந்தை. ஆனால் என்ன காமெடினா, என்னையை வந்து சேர்த்து விட்டுட்டு அவங்க 2 பேரும், பெரியம்மா ஓகே ரொம்ப புருஷார்த்தம் பண்ண மாட்டாங்க, லௌகீக பாட்டி தான் வந்து யோகா கிளாஸ் போயிட்டுருப்பாங்க அந்த டைமில். அப்போ வந்து அவங்க டக்குன்னு நான் பிகேவாக மாறிட்டாங்க, அப்படியே சரீரம் விட்டுட்டாங்க. அது கிட்ட போய் மீன்ஸ் நான் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது இப்படிலாம் இருக்கும், பாபா இதை தான் சொல்கிறாரா? ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது. அதை தான் சொல்கிறார் பாபா. ஆனால் அது ரொம்ப போதையாக இருந்துச்சு. விச் மீன் வந்து பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனால் நமக்கு பிடிச்சவங்க பாட்டி தானே, அந்தளவுக்கு நமக்கு அந்த ஈடுபாடு இல்லை சின்ன வயசுலேருந்து. ஆனால் இப்போ நமக்கு எப்படி சொல்கிறது, பாபா வந்து டெஸ்ட்டு வைக்கும்பொழுது தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். கடைசி டைமில் நம்ம கூட யார் இருப்பாங்க, பிகேஸில் இருப்பாங்க நம்ம கூட, நான் பிகேஸ்லலாம் எப்படின்னு தெரியாது. அது கடைசி டைமில் தான் அந்த டெஸ்ட்டு பாபா வைப்பார் என்னமோ, அது எனக்கு தெரியல. ஆனால் பாட்டினால எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தோணலை. பாபா சொல்கிறார் பாருங்கள், இந்த சரீரத்தை இப்படி நாம் ஏன் பாவம் செய்யணும் அப்படின்னு வைராக்கியம் வருது, சிந்தனைகள் வருகின்றன. இதற்கு சுடுகாட்டு வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. வேறு சரீரம் எடுப்பார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளவும் செய்கின்றனர். ஆனால் ஞானம் இல்லை அல்லவா? இங்கே குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர் வேறு சரீரம் எடுப்பேன்வாங்க, ஒரு சில பேர் அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டேன்வாங்க.
வாய்க்கு வந்ததை அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. எது உண்மை எது பொய்னே தெரியாது. ஏனென்றால் இங்கே நீங்கள் தற்காலிகமாக இருக்கிறீர்கள், ஆனால் சரீரம் விட்டு விட்டு பிறகு புதிய உலகத்திற்கு செல்வீர்கள். குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவு என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கியபடி இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். சகஜத்திலும் சகஜமானது என்றால் கஷ்டமாகவும் இருக்கிறது. குழந்தைகள் முயற்சி செய்ய தொடங்கும் போது மாயாவின் பெரிய யுத்தம் இருப்பதாக புரிந்து கொள்கின்றனர். சகஜமானது என்று தந்தை சொல்கிறார். ஆனால் மாயை தீபத்தை அணைத்து விடுகிறது. இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு இல்லையா? மாயை என்னும் பூனை தீபத்தை அணைத்து விடுகிறது. இங்கே அனைவரும் மாயையின் அடிமைகளாக இருக்கின்றனர். பிறகு நீங்கள் மாயையை அடிமையாக்குகின்றீர்கள். முழு இயற்கையும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். நேற்று தானே ஆக்சுவலாக இதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு நேற்று நம்ம அதை தானே அந்த யானையை வச்சு பேசிகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு இயற்கை நமக்கு தலை வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு நீங்கள் மாயை அடிமையாக்கணும். அது ஒன்றும் இல்லைப்பா, பாடி கான்ஷியஸ்லேருந்து நம்ம சோல் கான்ஷியஸ் வரணும். அந்த சோல் கான்ஷியஸில் இருந்து கொஞ்சமாவது நமக்குள்ளே அந்த நன்மை செய்யக்கூடிய தன்மை வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கைக்கு சக்காஷ் கொடுத்தா தான் அது வேலை செய்யும். அதுதான் நம்ம இயற்கைக்கு நம்மளையும் மாற்றிக்கணும், இயற்கைக்கும் சக்காஷ் கொடுக்கணும். இயற்கை நமக்கு தலை வணங்குமா. கடைசியாக எந்த புயலும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது, இயற்கையே அடிமையாகிவிடும். அங்கே ஒருபோதும் மாயையுடன் சண்டை நடக்காது. இப்போது எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது. நான் உன் அடிமை என்ற பாடல் உள்ளதளவு அது பிறகு சொல்கிறது நீ எனது அடிமை. அதாவது அதான் நான் சொன்னேன்ல நேற்று. ஆக்சுவலாக இயற்கை நம்மளை ரொம்ப நம்மளை ஃபீலே பண்ண முடியல தானே. இயற்கை பழம் தான் கொடுக்குதா? சொர்க்கத்தில் அந்த குழந்தை பழம் கேட்டுச்சுன்னா அது பழம் கொடுக்குது. ஆனால் இங்கே நம்ம எங்கே ஒரு முருங்கைக்காய் பறிக்கிறது கூட நம்மளால் முடியல. ஆக்சுவலாக அதை ட்ரை பண்ணேன். முருங்கைக்காய் மரம் பக்கத்தில் இருந்துச்சு. நான் சும்மா அதை ட்ரை பண்ணேன், பாபா நினைவுலேருந்து சோல் கான்ஷியஸ்லேருந்து. ஆனால் முருங்கைக்காய் கிட்டேயே வரல. ஆனால் காற்று அடிச்சுதுப்பா. காற்று மட்டும் வேகமாக அடிச்சுது. அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய் பார்த்திங்க அப்படின்னா என் கை கிட்ட வரைக்கும் வந்துச்சு. ஆனால் என்னால் அதை பறிக்கவே முடியல. இன்னும் நான் அந்தளவுக்கு தூய்மையாகலை. ஆனால் நான் நினைப்பேன் சொர்க்கத்தில் கேட்டால், நான் அது கூட ஆக்சுவலாக பேசிகிட்டு இருந்தேன். முருங்கைக்காய் மரத்துக்கிட்ட எனக்கு முருங்கைக்காய் வேணும், என் கைக்கிட்ட வா வா அப்படின்னு சொன்னால். ஆனால் காற்று அடிச்சது ரொம்ப ஸ்பீடாக அடிச்சது. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. என் கூட அதை பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த முருங்கைக்காய் என் கிட்டே வரும்னு நினச்சாலும் அதுவும் முயற்சி பண்ணிச்சு. ஆக்சுவலாக அந்த முருங்கைக்காவும் என் கிட்டே வரத்துக்காக முயற்சி பண்ணுது. ஆனாலும் ஏதோ ஒன்று தடுக்குது. அதுதான் பாவம். மேபி அது எப்படி சொல்கிறது, இன்னும் நம்ம அந்தளவுக்கு இயற்கை கூட ஃப்ரெண்ட் ஆகலை. ஸோ எல்லாருமே டெய்லி இயற்கைக்கு சக்காஷ் கொடுக்கலாம், ஹெல்த் யோகா பண்ணலாம், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் லைஃப்பில். அதுதான் மெயின். அதுதான் சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கும், எந்த புயலுமே இருக்காதான். ஆனால் அது சொல்லுதான் நீ என்னோட அடிமை அப்படின்னு. ஓகேங்களா? நான் இப்பொழுது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்காது, நீங்கள் எஜமானன் ஆயிடலாம். இது கூட நாடகத்தில் பதிவாய் பாருங்கள், பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்டு. நான் இப்பொழுது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் எஜமானன் ஆகிவிடுகிறீர்கள், அது அடிமையாகிவிடும். கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்காது. இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. பாபா மாயை மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன் கொடுக்காது? இது யுத்த மைதானம் என்று தான் கூறப்படுகிறது. மாயை அடிமை ஆக்குவதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அப்போது மாயை கூட உங்களை கலைக்கிறது. எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது. பேரை தோற்கடிக்கிறது, பலரை ஒரே அடியாக சாப்பிட்டு விடுகிறது, விழுங்கி விடுகிறது. சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றனர், ஆனால் மாயை சாப்பிட்டபடி இருக்கிறது. அது வயிற்றில் விழுந்தது போல இருக்கின்றனர். ஒரு பகுதி மட்டும் வெளியே இருக்கிறது, மற்ற அனைத்தும் மாயையின் உள்ளே இருக்கிறது. இதனை சேறு புதைக்குழி என்றும் சொல்கிறோம். எத்தனை குழந்தைகள் சேற்றில் விழுந்து கிடக்கின்றனர், கொஞ்சமும் நினைவு செய்ய முடிவதில்லை.
மாயா வந்து ஃபோர்ஸாக வரும்பா. அது ஒரு டைம் நமக்கே ஆக்சுவலாக எனக்கே எல்லாருக்குமே அது ஃபீல் ஆகும் இல்லையா? அப்படி வரும். அது எப்படி தெரியுமா வரும்? அந்த உனக்கு எதுவுமே இல்லை போ, நீ நீ தானே சொன்ன மனுஷங்க வேணாம், பொருள் வேணாம், எனக்கு ஒரு பாபா தான் முக்கியம்னு, போ உன் பாபா கிட்டேயே போ, உனக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு அது பிளாக்மெயில் பண்ணும் சம்டைம்ஸ். ஓகேங்களா? நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்டேருந்து வேணும்னே பிரிக்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து நம்மக்கிட்டேருந்து எடுக்கிறது. அப்போ வந்து நீங்கள் மகாபாரதம் பார்க்கணும். மகாபாரதம் பார்க்கும் பொழுது அந்த சீரியலில் வந்து இது வந்து சூரஜ்பாய் ஒரு கிளாஸில் சொன்னார். ஏன்னா நம்ம எதையுமே பார்க்குறது இல்லைல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னா சினிமா சீரியல்ஸ்லாம் பார்க்காதீங்க, மகாபாரதம் பாருங்கள். பார்த்து அந்த நாடகத்தில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கதை வடிவமாக எழுதி அதை சிந்தனை பண்ணுங்க. ஏன்னா அவங்க மறைமுகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆக்சுவலாக கிடைக்காது அந்த 14 வருஷம். அப்போ வந்து நம்ம ஆதாரம் வந்து எதை, சிவனை தான் நினைவு பண்ணும். அதாவது உங்களோட ரிசர்ச் எப்படி இருக்கணும்னா, நான் பாபாவை நினைவு பண்ணுறேன், அந்த நினைவு மூலியமாக எனக்கு என்ன கிடைக்குது, அந்த நினைவு மூலியமாக நான் எவ்வளோ சந்தோஷத்தை அடைகிறேன், இது நான் பாபா வந்து நினைவு பண்ணும் பொழுது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, அதில் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். மாயக்கிட்ட தானே இப்போ எல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. யூடியூப்பில் என்ன விளாக் போடலாம், யாரை எப்படி கவர்ந்து இழுக்கலாம், யாரை எப்படி கவுக்கலாம், யாரை எப்படி தோற்கடிக்கலாம், யாரை பார்த்து பொறாமப்படலாம், அவன் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான் அவங்கள வச்சு மாயா. நம்ம என்ன ரிசர்ச் பண்ணணும், எப்படி இது பாபாக்குள்ளே போகிறது, பாபாவுக்குள்ளே போனால் எப்படி சுகத்தை அடைகிறது, பாபா நமக்காக என்னென்னலாம் கொடுப்பாரு, என்னென்ன கொடுத்துருக்காரு, என் கூட எப்படிலாம் பேசியிருக்காரு, இன்னமும் எப்படி பேசுவார் பாருங்கள். நேற்று நம்ம இயற்கையை பற்றி பேசணுமா, அது நான் யூடியூப்பில் அப்லோடும் பண்ண போகிறேன், சரிங்களா? அப்போ பாருங்கள், நம்ம நேற்று தான் இயற்கையை பற்றி பேசி நம்ம எல்லோரும் ஒரு 6 மணி நேரம் சக்காஷ் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்களா பாபா வாணியில் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. அவள் பாருங்கள், இது கூட நம்ம வந்து ஒருவேளை நம்ம அந்த யோகா பண்ணலைன்னா, ஒருவேளை நம்ம அந்த ஞானத்தை டிஸ்கஸ் பண்ணலைன்னா, புரியுதுங்களா? அப்போ பாபா நம்ம கூட பேசுகிறாருல்ல, இதுவே ப்ரூஃப். அதாவது என்ன, அதாவது பாபா நம்ம கூட பேசுகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் வெளிப்படையாக தெரியுதுல்ல. அப்போ என்ன அர்த்தம், அப்போ கூகுள் மீட்டை பாபா பார்க்குறாருன்னு அர்த்தம். பாபா தான் நடத்துகிறாரு, நான் நடத்தலை. நம்ம எல்லாருக்குமே பாபா நடத்தி, சரி எல்லா குழந்தைங்களும் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லோரும் குழுவாக சேர்ந்து யோகா பண்ணுங்கள், உலகம் அழிய போகுது, இந்த டைமில் காசு பின்னாடி ஓடாதீங்க, எது உங்களுக்கு இருக்குதோ திருப்தியாக சிம்பிளாக இருந்துட்டு என்னை நினைவு பண்ணுங்கள். ஏன்னா பாபா குழந்தைங்களே பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்டலாம் கேட்பேன், வெளிப்படையாகவே கேட்பேன், அவங்களே சொல்லுவாங்க இந்த டைமில் சிம்பிளாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதை பாருங்களேன், மாயையோட அந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பட்டி அந்த காலத்தில் 14 வருஷம் பட்டி, இப்போ அங்கங்கே பட்டி நடக்குது, ஆன்லைன் யோகா. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பட்டி நடக்குதா எனக்கு தெரியல, கொஞ்சம் கம்மியாக தான் நடக்குதுன்னு தெரியல, நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணல. ஆனால் அங்கே வெளிநாட்டிலலாம் யோகா பண்ணுறாங்கப்பா, ஹிந்திக்காரங்களும் இந்த மாதிரி கூகுள் மீட் வச்சு யோகா பண்ணுறாங்க, அங்கங்கே பட்டி நடக்குது. ஸோ பட்டினா என்ன, இந்த கூகுள் மீட்டில் யோகா பண்ணுறது, முரளி கேட்குறது, இதுதான் ஆக்சுவலாக பட்டி. இங்கே எல்லோரும் உயிரோட்டமாக உட்காந்து கேட்டுட்டு தானே இருக்கோம். ஸோ அப்போது இதன் மூலியமாக தான் உலக விநாசமாகும். இனிமேல் தனியாக முயற்சி பண்ணுற டைம்லாம் ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு. நம்ம தனியாகவும் முயற்சி பண்ணணும், பாபா குழந்தைங்களோட சேர்ந்து யோகா பண்ணணும். இது ஒரு 50%னா அது ஒரு 50%, ரெண்டுமே கலந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் தனியாகவே யோகா பண்ணுவாங்க, மாயா அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வரும். ஓகேங்களா? குழு இருந்தால் தான் யோகா வரும்னு இல்லாமல், சரி ஆரம்ப காலத்தில் குழு இருந்தால் யோகா வருங்கிறத முயற்சி பண்ணி ஒரு டைம் நீங்கள் தனியாகவும் உட்காந்து யோகா பண்ணணும். இந்த மாதிரிலாம் சேற்றில் குழந்தைங்க விழுந்துடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. கொஞ்சமும் நினைவு செய்ய முடிவதில்லை. ஆமை குளவி பூச்சியின் உதாரணம் இருப்பது போல நீங்களும் புழுக்களை பூம்பும் செய்து எப்படி இருந்தவர்களை என்னவாக மாற்றிவிட முடிகிறது? ஒரே அடியாக சொர்க்கத்தின் பாரிஜாதமாக ஆக்கிவிடுகிறீர்கள். சந்நியாசிகள் குளவி பூச்சியின் உதாரணம் சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் எதுவும் பூம்பும் செய்து மாற்றுவதில்லை. சங்கம யுகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. இப்பொழுது இது சங்கம யுகமாக உள்ளது. நீங்கள் சூத்திரரில் இருந்து பிராமணராகி இருக்கிறீர்கள் எனும்போது நீங்கள் விகாரி மனிதர்களை அழைத்து வருகிறீர்கள். புழுக்களிலும் சில குளவிகளாக ஆகிவிடுகின்றன, சில அழுகி போயிடுகின்றன, சில அரைகுறை நின்று விடுகின்றன.
பாபா இது போல் நிறைய பார்த்திருக்கிறார். இங்கும் கூட சிலர் நல்ல விதமாக படிக்கின்றனர். ஞானத்தின் சிறகுகள் முளைத்து விடுகின்றன. சிலரை மாயை பாதியிலேயே பிடித்து கொண்டு விடுகின்றது. அப்பொழுது பக்குவமற்று நின்று விடுகின்றனர். ஆக இந்த உதாரணங்கள் கூட இப்போதையதாக உள்ளன. குளவி புழுக்களை கொண்டு வந்து தனக்கு சமமாக ஆக்குவது அதிசயமாக உள்ளதல்லவா? இது மட்டும் தனக்கு சமமாக ஆக்கக்கூடியவா இருக்கு. மற்றொரு உதாரணமும் பாம்பை பற்றி சொல்கிறார். சத்தியுகத்தில் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுத்து கொள்கின்றனர். இப்பொழுது சரீரம் விட வேண்டும் என்று சட்டென்று காட்சி தெரிகிறது. ஆத்மா வெளியேறி மற்றொரு கர்ப்ப மாளிகையில் சென்று அமருகிறது. இவர் பிரம்மா கூட உதாரணத்தை காட்டுகிறார். கர்ப்ப மாளிகையில் அமர்ந்தார். அவருக்கு வெளியே வர மனமே வரவில்லை. என்றாலும் கூட வெளியில் கண்டிப்பாக வர வேண்டியுள்ளது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். ஞானத்தின் மூலம் இப்படிப்பட்ட புருஷோத்தமராக ஆகிறீர்கள். பக்தியோ பிறவி பிறவிகளாக செய்திருக்கிறீர்கள். ஆக யார் அதிக பக்தி செய்திருக்கின்றனரோ அவர்கள்தான் வந்து வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் பதவியை அடைவார்கள். இப்பொழுது உங்களின் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. மற்றபடி சாஸ்திரங்களின் ஞானம் எதுவும் ஞானம் அல்ல, அது பக்தியாகும். அதன் மூலம் சத்கதி எதுவும் ஏற்படுவதில்லை. சத்கதி என்றால் வீட்டிற்கு திரும்பி செல்வதாகும். யாரும் இடையில் வீட்டிற்கு திரும்பி செல்வதில்லை. என்னை யாரும் சந்திப்பதில்லை என்று தந்தை தாமே கூறுகிறார். படிப்பிக்க கூடியவர் உடன் அழைத்து செல்பவரும் கூட தேவையல்லவா? தந்தைக்கு எவ்வளவு யோசனையாக இருக்கிறது. 5000 வருடங்களில் தந்தை ஒரே ஒரு முறைதான் வந்து படிப்பிக்கிறார். நான் ஆத்மா என்பதை நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். ஆத்மக்களாகிய நமக்கு படிப்பிப்பதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை நன்றாக உறுதியாக்கி கொள்ளுங்கள். இது ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. பரமாத்மா ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானம் கொடுக்கிறார். சமஸ்காரங்கள் கூட ஆத்மாவில் இருக்கின்றன. சரீரம் அழிந்து விடுகின்றது, ஆத்மா அழிவற்றது. ஸோ இந்த நிறைய பாபா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாயை ஆக்சுவலாக வரும். மாயை வராமலாம் இருக்காது. யோகா, முரளி, சேவை இந்த மாதிரி போகும்போது சுற்றி மாயை அந்தளவுக்கு அடிப்போம். ஆனாலும் என்ன, திரும்ப 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 நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே போட்டி பாபா குழந்தைங்களுக்கோ இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானிகளுக்கோ கிடையவே கிடையாது. சரிங்களா? போட்டி அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் யூடியூப் பார்க்காம இருப்பேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் எல்லா மீட்டிங்கும் பாபாவோட சேவையை சூப்பராக செய்வேன், இன்றைக்கி நான் சூப்பராக பாபாவோட போகு செய்வேன், இன்றைக்கி நல்லா நான் யோகா பண்ணுவேன், எந்த அளவுக்கு இன்றைக்கி நான் முரளி படிக்கிறேன், நமக்குள்ளே அந்த இது இருக்கணும். நான் நல்லா முரளி படிப்பேன், இன்றைக்கி நான் யூடியூப் பார்க்க மாட்டேன். நமக்குள்ளேயே என்ன பண்ணணும், ஏன்னா நம்ம எவ்வளோ யோகா பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. சேவைகள் வேணால் வெளியே தெரியும். நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்குள்ளே எவ்வளோ விகாரங்களை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள். வேறு யாருக்கா தெரியுமா? அப்போது யாருக்குள்ளே போட்டி? நமக்குள்ளே தான் அந்த போட்டி. ஸோ அப்போ மாயா அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது, வெளியிலேருந்தும் வரும். ஓகேங்களா? நமக்குள்ளே இருக்கிற மாயாவை நம்ம ஜெயிக்கணும். இப்போ நான் முயற்சி பண்ணால் நான் தான் பதவி அடைய போகிறேன். புரியுதுங்களா? ஆனால் சொல்கிறேன் இல்லைங்களா, அங்கே ஹிந்திக்காரங்க, அங்கே அமெரிக்காவில் இருக்கவங்களாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் யோகா பண்ணுறாங்க. அதுவும் குழுவாக யோகா பண்ணுறாங்க. ஒருத்தர் தனியாக உட்காந்து யோகா பண்ணால் ஒரு பவரு. ராக்கி கட்டுற ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது வைப்ரேஷன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பாபா குழந்தைங்க நம்ம எல்லோரும் ஒரு நாளைக்கு 2-3 கூகுள் மீட் வச்சு இயற்கைக்கு சகாஷ் கொடுக்கணும், ஹெல்த்தி யோகா பண்ணணும், பியூரிட்டி சகாஷ் கொடுக்கணும். இனிமேல் உலகம் ஆக்சுவலாக அழிய போதே பாருங்கள். நேற்று கூட ஜப்பானில் சுனாமி. ஸோ இந்த மாதிரி இப்போ அழிவு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ரொம்ப சிம்பிளாக நம்ம இருந்துட்டு யோகா பண்ணி கிளம்புற வழியை பார்க்கணும். இனிமேல் இங்கே இருக்கிறதுக்காக முயற்சியெலாம் பண்ணுறது அதெல்லாம் டைம் பாஸ் தான். மெயினே யோகா. பாபா பாத்திரம் கழுவும் போதோ, வீடு கூட்டும் பொழுதோ, ஒர்க் பண்ணும்போதோ நான் உலகத்துக்கு சக்தி கொடுத்துட்ருக்கேன், நான் அம்மனாக இருக்கேன், நான் ஃபரிஷ்தாவாக இருக்கேன், இதே தான் நம்ம சிந்தனை பண்ணணும். மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு கூட நம்ம டைம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் இதிலையே பிஸியாக இருக்கணும். கிளாஸ் சென்டருக்கு போகணும், நல்லா யோகா பண்ணணும், போகு சமைக்கணும், வீட்டு வேலை, கர்ம யோகி, ஒர்க்குக்கு போகிறோம். ஸோ இதுலேயே பிஸியாக இருக்கும்பொழுது எப்படிப்பா மாயா வருவோம்? அது சேவையும் செய்யணும். அதனால் இப்போ யாரெல்லாம் மீட்டிங்கில் இருக்கீங்களோ, 2-3 மீட்டிங் நம்ம இன்றைக்கி வச்சோம் அப்படின்னா நிறைய மாதாஜிங்க தான் இருக்கீங்க, சிஸ்டர்ஸ் இருக்கீங்க இல்லையா? எல்லாருமே கலந்து நம்ம சீக்கிரமாக இந்த உலகத்தை முடிக்கணும். அதை சொல்ல இங்கே தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு யாரும் பண்ணுறதில்ல. அதனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது.
சரி யாருமே யோகா பண்ணுறதில்ல அப்படியே நம்ம நினச்சிட்ருக்கோம். அதான் அங்கெல்லாம் சூரஜ் பாய் 50 பேர் வச்சுருக்காராம். அதான் அவங்களோட கம்யூனிட்டியில் 50 பேர் 2 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணுறாங்க. 2 to 5. ஓகேங்களா? நம்மளாம் எங்கே இருக்கோம்? நம்மளாம் எங்கே 4 மணிக்கு எந்திரிக்கிறதே பெருசாக இருக்குது. நம்மளாம் எந்த இடத்துல இருக்கோம்? ஏன்னா லௌகீகத்தில் சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சமாவது அதுலேருந்து வெளியே வரணும். புரியுதுங்களா? அங்கே தான் இருக்கணும். அப்போ 2 to 5 அவங்களுக்கு கம்யூனிட்டி 50 பேர் ஸ்பெஷல் யோகா மதுபனில் பாண்டவனில் நடக்குது. சூரஜ் பாய்க்குன்னு ஒரு சில ஆத்மாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதை சச்சின் பாய்க்கு ஒரு சில ஆத்மாக்கள். இந்த மாதிரி அங்கே மதுபனில் 2 to 5 அமிர்த வேலை யோகா பாண்டவனில் பண்ணுறாங்க. சென்டரில் போய் யோகா பண்ணாலே மாசாக இருக்குது. பிரம்ம பாபா வந்த பூமியில் 2 to 5 யோகா பண்ணால் அவங்க 108க்கு போவாங்களா, நம்ம போவோமா? நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், எந்த அளவுக்கு தீவிரப்படுது. அதில் அவங்க சேவையும் பண்ணுறாங்க. சூரஜ் பாய் மாதிரி ஒரு சில மகாரதிகள். ஆனால் தெரியாது நமக்கு, மறைமுகமாக இருக்குது. நிறைய பட்டி கூகுள் மீட்டில் பட்டி நடக்குது, க்ளப் ஹவுஸில் பட்டி நடக்குது. இது எல்லாமே வெளிநாட்டையும் ஹிந்திக்காரங்களும் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு தெரியல, யாரும் பண்ணுறதில்ல. கிளாஸ் தான் எடுக்கிறாங்க. யோகாலாம் யாரும் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா வாட்ஸ்அப்பில். எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஒரு சிஸ்டருமே நேற்று சொல்லியிருந்தாங்க. அவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல சிஸ்டர், நீங்கள் வெய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கெல்லாம் இப்போ யோகா பண்ணிகிட்ருக்காங்களேப்பா. 108க்கு காம்படிஷன் எத்தனை பேர் நம்ம ஏதோ நினச்சிட்ருக்கோம். எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இன்னும் சில பேர் சென்டருக்கு கூட போகல. மதுபனு கூட ஒரு சில பேரால் போக முடியல. அப்போ அதெல்லாம் பயம் வரணும். உலகம் வர அழிஞ்சிட்ருக்கு. இன்னமும் நம்ம எவ்வளோ இதுவாக இருக்கோம். இப்போ நல்லா யோகா பண்ணணும், பாபா குழந்தைங்களோட சேர்ந்து யோகா பண்ணணும், சென்டர் போகணும். ஸோ இதுலேயே நம்ம பிஸியாக இருக்கணும். நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்து மாயையோட ராஜ்யத்தை அழிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாபா சொல்கிறார் பார்த்தீங்களா, விழுந்துருவோம் சேத்துல. நம்ம எதிரியே மனுஷங்க கிடையாது, மாயா தான் எதிரி. ஓகேங்களா? மாயா தான் எதிரி. ஒருத்தவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க மாயா இருக்கா, அவங்க மேலே சுப பாவனை வைங்க, சுப திருஷ்டி வைங்க அப்படின்றாரு. ஸோ ஆக இந்த பிரம்மாவின் புருவ மத்தி சத்குருவின் தர்பார் ஆகும். இது இந்த ஆத்மாவின் தர்பாவும் கூட. பிறகு சத்குரு இதற்குள் பிரவேசம் செய்தார். இதை ரதம் என்றும் சொல்கிறோம், தர்பார் என்றும் சொல்கிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறீர்கள். எந்த அளவு நல்ல விதமாக படிக்கிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியையும் அடைவீர்கள். எனவே படிக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும். ஆசிரியரின் குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் சொல்கிறார்கள் அல்லவா, கங்கையின் அருகில் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் கங்கையின் அருமையை அறிவதில்லை. அதாவது எங்கள் லௌகீக பாட்டி வீட்டிலே சிவன் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் எங்களை மாமா, எங்கள் அத்தை, எங்கள் பெரியம்மா, எங்கள் பெரியப்பா அந்த டைமில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. யாருமே கோயிலுக்கே போக மாட்டாங்க. அதாவது ஏதோ கிராமத்துலேருந்தெல்லாம் வருவாங்க, டூரிஸ்ட்லேருந்து பிளேஸ்லேருந்து தான் வருவாங்க, டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களாம் போகவே மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும். பிரதோஷம் நடக்கும், என்ன கும்பாபிஷேகம் கூட நடக்குதுப்பா, அது கூட சரி கும்பாபிஷேகம் தானே நடக்குதா அப்படின்றாங்க. பக்கத்துலேயே சிவன் கோயில் தான். அப்படி எப்படி சொல்கிறது, இதுதான் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், 5 அடி தான் சிவன் கோயில். அந்த அருமையே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சிவன் பக்கத்தே இருந்தால் கூட பாபா குழந்தைங்களுக்கு அந்த அருமையே தெரிய மாட்டேங்குது. பிரம்ம பாபா அங்கே தானே இருந்தார், அவர் ஹிந்திக்காரர் தானே, அவர் சொல்லாரு பாருங்க. கங்கையில் நிறைய குப்பை போடுறாங்களாம். பிறகு அதனை பதித்த பாவனி என்று சொல்வார்களா? மனிதர்களின் புத்தி எப்படி ஆகிவிட்டது பாருங்கள். அந்த டைமில் துவாபர யுகத்தில் வேணால் ஓகே, கங்கை தண்ணிலாம் சூப்பராக இருந்துச்சு. கலியுகத்தில் கூட நல்லா இருந்துச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய ஆடி, தாம்பரம் அங்கே கீழே ஓடுற தண்ணி கூட ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ரொம்ப கேவலமாக மாறிடுச்சு சென்னையில். அந்த மாதிரி தண்ணியே இப்போ ரொம்ப மாறிடுச்சு. பிறகு அதனை பதித்த பாவனி என்று சொல்வீர்களா? மனிதர்கள் புத்தி எப்படி ஆகிவிட்டது பாருங்கள். தேவிகளை, மூர்த்திகளை அலங்கரித்து பூஜை முதலானவைகளை செய்துவிட்டு நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர். கிருஷ்ணரை கூட மூழ்கடிக்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஜான்சி சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க, அந்த
தேவியை நல்லா பூஜை பண்ணிட்டு கையை காலெல்லாம் உடைக்கிறான் ஒரு பையன். அதுவும் அந்த அம்மன் மேலே ஏறி நின்றுட்டு அவன் வந்து அந்த பையன் வந்து கை காலெல்லாம் உடச்சி அப்படியே பிச்சு போட்டு அப்படியே கடலை வந்து தூக்கி வீசுகிறான். ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் அது நமக்கு சிரிப்பாக இருக்குது பொம்மைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு அம்மனை அப்படியா பண்ணுவீங்க? கையை காலை உடச்சி சாரியை கிழிச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அகோடா இருக்குது அது பார்க்கும் பொழுதே. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஆசையாக விநாயகர் வாங்கிட்டு கொடையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சீக்கிரம் எல்லாம் போடுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க, கிணத்துல போடுவாங்க. இதுக்கு ஒரு டெம்போ வேறு 10 டெம்போ போகும். அந்த டெம்போலெல்லாம் எல்லாம் லாரி கணக்கில் டெம்போ கணக்கில் அள்ளி அந்த டெம்போக்கு காசு கொடுத்து போய் விநாயகரை போய் கடலில் கரைச்சிடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு இடத்துல நல்லது தான். நம்ம தான் அந்த தேவதைகள், நம்ம கடலை கரைகிறோம். விச் மீன்ஸ் நம்ம பாபாவோட கடலை கரைகிறோம்ல, அதை தான். ஏன்னா நம்ம பாடி கான்ஷியஸ் எல்லாமே நம்ம பிச்சு எறிகிறோம்ல, அதை தான் நம்ம பக்தர்கள் வந்து நம்ம என்ன பண்ணால் நம்மளோட பக்தர்கள் காப்பி அடிச்சிடறாங்க. பெருமையாக இருக்குது எனக்கு அவங்களை நினச்சா. நம்ம எது பண்ணாலும் சரி, இப்படி நீங்கள் வந்து முரளி ஒழுங்காக கேட்காமல் இருக்கீங்களா, கோயிலை பாருங்களேன், இப்படி சொடக்கு போட்டு ஒரு சில அம்மனை கை தட்டி கூப்பிடுவாங்க. காமெடி பண்ணுறாங்க நம்மளை வச்சுல. அந்த மாதிரி யோகா பண்ணாத பாபா குழந்தைங்களுக்குலாம் வந்து சட்டையே இல்லாமல் கோபுரம் கூட ஆக்சுவலாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிலைலாம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. பார்க்கவே ஆக்சுவலாக இப்படி ஒரு விதத்தில் காமெடியாக தான் இருக்கும். ஆனால் அதை நினச்சி பாருங்கள், அது நம்மளாம் வந்துட்டோன்னா பயமாக இருக்குது இல்லையா? அதுதான் யோகா பண்ணுங்கன்றோம். அது வந்து சட்டையும் இருக்காதுப்பா, மழை பெய்யும் வெயில் அடிக்கும் எல்லாம் அந்த சிலை மேலே தான் இருக்கும். கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அது என்ன ஒரு அழைப்பறை, அதுக்கு ஒரு கூட்டம். நம்ம என்னென்னலாம் இங்கே பண்ணுறோமோ பக்தி மார்க்கத்தில் நம்மளை வச்சு அப்படியே அங்கே என்ன பண்ணுறாங்க, காப்பி பண்ணுறாங்க. மூழ்கடிக்கின்றனர் அல்லவா? அதுவும் கூட மிகவும் கௌரவமற்ற முறையில் மூழ்கடிக்கின்றனர். வங்காளத்தில் ஆமாம், தெருவில், அதாவது நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. தெருவில் ஆக்சுவலாக சிரிப்பாக இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம போய் அந்த சிலையாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து கான்ஷியஸ். ஒரு சில கோயில் வந்து தூசியாக இருக்கும், பாலடித்த பங்களாவாக இருக்கும். சிஸ்டர் சொன்ன மாதிரி தெருவில் ஒரு சில விநாயகர் சிலைலாம் அனாதை மீன்ஸ் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது பாபா சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. வங்காளத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல இந்த வழக்கம் இருந்தது. யாராவது உயிர் பிரிந்து செல்லும் நிலையில் இருந்தால் அவரை உடன் கங்கைக்கு எடுத்து செல்லும் பழக்கத்தை வைத்திருக்கின்றனர். அங்கே நீருக்குள் போட்டு ஹரி என்ற சொல் என்று சொல்லிவிட்டு வாயில் நீரை விட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படியாக உயிரை விட வைத்து கொண்டிருந்தார்கள். ஆச்சரியமாக உள்ளதல்லவா? இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் வரிசை கிரமமாக முயற்சி தகுந்தாற்போல் ஏற்றம் வீழ்ச்சிக்கு முழுமையான ஞானம் உள்ளது. நல்லது. பிரம்ம பாபா சொல்கிறார், இது சிவன் சொல்லலை, பிரம்ம பாபா இந்த மாதிரிலாம் பண்ணி காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பிரம்ம பாபா சொல்கிறார். ஸோ முரளியை வந்து பிரம்மா படிக்கிறாரா சிவன் படிக்கிறாரான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது உயிர் போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இவங்க என்னன்னா கங்கை. சரி என்ன பண்ணுறது, அதனால தான் இந்தியா இப்படி கல்புத்தி ஆகிடுச்சு அப்படின்றாரு பாபா. ஓகேங்களா? அப்போ நினச்சி பாருங்கள், ஐயோ அந்த தண்ணியில் டெட் பாடிலாம் விழுமா, அங்கேயே போய் குளிக்கிறாங்க. அது நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. திருநள்ளாறு 5 வருஷம் முன்னாடி போகும்போது நான் பாபா குழந்தையா 5 வருஷமா 10 வருஷம் முன்னாடி நான் திருநள்ளாறு போகும்போது ஆக்சுவலாக வந்து ஆனால் வந்து அங்கே போயிட்டு எனக்கு 1 இயர் கழிச்சு தான் பாபா கிடச்சாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை, அங்கே குளிக்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. எப்படின்னா இதை போய் எப்படி நீங்கள் தீர்த்தஸ்தை ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது அந்த இடம்லாம். எனக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அவ்வளோ அந்த லேடிஸு ஜென்ஸு ஒரு டீசென்ஸே இல்லை கொஞ்சம் கூட. அது வந்து ஏன் தான் என்னை வந்து மூழ்கு அப்படின்னாங்க. பட் அதுவுமே ஒரு நன்மைக்கு தான் போல் இருக்குது. அப்புறம் தான் எனக்கு பாபா கிடைச்சார். ஓம் சாந்தி. தாரணை பார்க்கலாம். தந்தை சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், மேலும் சரி எது என தீர்மானிக்க வேண்டும். சரியானவரை தான் நினைவு செய்ய வேண்டும். சரியற்ற விஷயங்களை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கவும் கூடாது. எத்தனை பேர் இன்றைக்கி யூடியூப் மாயல், யாருக்கும் நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் சேலஞ்ச் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். படிப்பை நல்ல விதமாக படித்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக வேண்டும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் தன்னை தற்காலிகமானவராக புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம். ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. பிராமணன் என்றால் அதிகாரி ஆத்மா. ஒரு பொழுதும் எதற்கும் அடிமையாக
முடியாது. தனது பலவீன சுபாவ சமஸ்காரத்திற்கும் வசமாக மாட்டார். ஏனெனில் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பதாகும். அவர்கள் பலவீன சுபாவத்திற்கு அடிமையாக முடியாது. மேலும் ஆதி சமஸ்காரங்களின் நினைவின் மூலம் பலவீன சமஸ்காரங்களின் எளிதாக மாறிவிடும். ஒருநிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில் செட்டாகிவிடும். அதாவது கோவப்படு மாயா சொல்லுவான். ஆனால் நம்ம அதாவது கோபம் லைட்டாக வந்தால் கூட நம்ம ரொம்ப அதை ஈடுபடுத்திடக்கூடாது. ஆனால் கோபம் வரும். நமக்குன்னு ஒரு சில டிக்கெட்டுங்க இந்த உலகத்தில் இருக்கும். அதுங்களை பார்த்தா தான் நமக்கு அப்படியே வெறியாக வரும். ஆனால் மீதி பேரை பார்த்தா நமக்கு அந்தளவுக்கு கோபமே வராது. புரியுதுங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு அம்மா அப்பாவாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு கணவன் மனைவியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாயான்னு ஒருத்தர் வச்சுருப்பான் அவனோட கஸ்டமராக. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக நம்ம குறைச்சிக்கணும். எடுத்தோன்னே ஆக்சுவலாக குறைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கணும். அப்புறமேட்டு காமம் அந்த மாயா வரும். அப்போ அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேற்று ஒரு 90%, இன்றைக்கி ஒரு 80% அப்படி படிப்படியாக குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளோட தெய்வீக குணங்களை நம்ம எடுத்துகிட்டு வரணும். எந்த அளவுக்கு எனக்குள்ளே அந்த தெய்வீக குணங்கள் வருதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த இயற்கைக்கு நம்மளால் சக்தி கொடுக்க முடியும். நேற்று நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைடர்மேன் கதை, அந்த ஹவுஸ் ஃப்ளை, அந்த ஸ்பைடர்மேன் என்ன பண்ணும்? அந்த ஹவுஸ் ஃப்ளை பார்த்து நேற்று நம்ம மதியமாக அந்த கதை பார்த்தோம் இல்லைங்களா, அது அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளை யாராவது ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அதுதான் அந்த ஆத்தர் சொல்லியிருந்தாங்க. இவங்களை யாராவது இப்படி புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அவங்க உங்களோட உண்மையான நண்பனே கிடையாது. நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட சுயநலத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. உங்களை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க சுயநலமாகவே இருப்பாங்க. உங்கள் மூலியமாக ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை என்ன பண்ணுவாங்க, அதாவது எப்பயாவது புகழ்ந்தால் பரவாயில்ல, வார்த்தைக்கு வார்த்தை மாயாஜாலம் பண்ணி அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் அந்த புகழ்ச்சியானது அவங்க மனசுலேருந்து வராது, சும்மா வெளி வேஷம். அதனால் பாபா சொல்கிறாரு, பகுத்தறிங்க யார் எந்த நோக்கத்தோடு அவங்க கூட பேசுகிறாங்க, உங்களுக்கு உண்மையிலேயே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பகுத்தறிஞ்சு லிமிட்டாக பழகிக்கோங்க அப்படின்றாரு. ஸோ எப்பயுமே சரி, இந்த யாராவது உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் மயங்கிடாதீங்க. ஏன்னா அது மாயா பின்னாடி ஆப்பு வைக்கன்னு அர்த்தம். நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூட நம்பலாம். ஆனால் நம்மளை எப்போவுமே உயர்த்தி பேசுகிறாங்க, நம்மளை ஒரு பெரிய டான் மாதிரி பார்க்குறாங்கன்னா அது நம்பவே கூடாது அந்த மாதிரி ஆத்மாக்களை. ஏன்னா அவங்க உங்களுக்கு உண்மையான நண்பனும் கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்க சுயநலமாக இருப்பாங்க. அவங்க சுயநலத்தை பற்றி யோசித்து நம்மளை அப்படியே ஃப்ளாட்டரிங் பண்ணுறது. அதுதான் அந்த ஸ்பைடர்மேன் கடை. அது மனிதர்கள் மட்டும் அப்படி பண்ண மாட்டாங்க, மாயாவுமே அப்படி தான் பண்ணுவான். அதனால தான் பாபா சொல்கிறாரு, புகழ்ச்சிக்கு மயங்காத குழந்தை, எனக்கு மட்டும் நீ மயங்கு அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த யூடியூப்பில் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவோம் பாருங்கப்பா. ஸ்லோகன்: கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவுக்கு மிகப்பெரிய எதிரியாகும். நம்ம இப்போ ஞானம் யோகம்லாம் நம்ம அதை பாபா சேவை பண்ண சொல்கிறார். ஏன்னா நமக்குள்ளே அந்த குப்பை இருக்குது இல்லையா, எல்லாருக்குள்ளேயும் அந்த குப்பை அதிகமாக இருக்குது. இப்போது நிறைய கோபம் ஆக்சுவலாக பிகேஸ் தான் வரும். ஆனால் அது எப்படி அது போகும், நம்ம சேவை பண்ணணும். நம்ம நிறைய பேருக்கு ஞானம் சொல்லணும். அப்போ நமக்கே தோணும், நம்ம ஒரு சேவாதாரியாக இருக்கோம், நம்ம 4 பேருக்கு பாபாவோட கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம நோட்டீஸ் கொடுக்குறோம், நம்ம சென்டர் போகிறோம், ஸோ நம்ம போய் இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற அந்த தாட் வரும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்கும் போது, காமத்துலேருந்து விலகி இருக்கும் போது, காம சிந்தனைகள்லேருந்து விலகி இருக்கும் போது, கோபம் அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் தான் பரமாத்மாவோட சேவையை நம்மளால் செய்ய முடியும். மனசுக்குள்ளே பொறாமை, போட்டி, வஞ்சகம், பொய்யா நடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில அசுர குணங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் தான் பகவான் நம்மளை சேவைக்கு யூஸ் பண்ணிப்பார். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை யூஸ் பண்ண மாட்டார். அப்போது ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மாவுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது எதிரி. ஏன்னா அவங்களால ஞானம் சொல்ல முடியாது, ஞானம் தாரணை பண்ண முடியாது, ஒரு சேவையே பண்ண முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப அமைதியாக. அதுக்கு தான் பாபா சேவை பண்ண சொல்கிறார். சேவை பண்ண மாயா வருவான், ஆனால் அந்த மாயா வந்தால் சேவை பண்ண முடியாது. அட்லீஸ்ட் சேவை பண்ணுறோன்னு சொல்லிட்டாது நம்ம மாயா கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருப்போம். அதுக்கு தான் பாபா வாச்சா சேவை பண்ணுங்கள், மனசா சேவை பண்ணுங்கள், கர்மனா சேவை பண்ணுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸோ அதனால் நமக்கு ஒரு பாபா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், குஷி படுத்துவோம். சரிங்களாப்பா? ஓகே.
பாபா நீங்கள் மெயினாக என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. நேற்று நான் ஆக்சுவலாக வந்து நைட்டு வந்து எனக்கு திடீர்னு ஆக்சுவலாக அந்த வீடியோ பாபா வந்து ஆக்சுவலாக காமிச்சாரு. ஸ்லோகன் சொல்லலையே. கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகும். ஸோ பாபா வந்து ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ப்பா 2 மினிட்ஸில் முடிச்சுக்கலாம். பாபா வந்து நேற்று நைட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா, அந்த யானையை பற்றி சொன்னார் இல்லையா. நினச்சி பாருங்கள், அந்த யானை ஒன்றுமே பண்ணலாம் அந்த 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 சம்பவத்தில் கேரளாவில். அதே மாதிரி தான் அந்த யானையை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம இயற்கையை சொன்னோம், கரெக்டுங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் நீங்கள் முரளியில் அதுதான். இயற்கை தத்துவங்கள் வந்து நமக்கு அடிமையாகிடும். நம்ம சொல்கிறது அது கேட்கும். எப்போனா எப்போ நம்ம குணங்களை மாற்றி இயற்கைக்கு சக்காஷ் கொடுக்குறோமோ. ஸோ இன்னிலேருந்து நம்ம 90 நாள் கொடுக்கலாம்ப்பா எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து. ஏன்னா இப்போது பாருங்கள், சுனாமி வந்துச்சு. இப்போது சயின்டிஸ்ட் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது பூமியோட மாற்றம் அதிகமாகும் போது, ஏன்னா சொர்க்கம் வரணும்னா பூமி ஃப்ளாட் ஆகணும், ஓகேவா. அப்போது ஃப்ளாட் ஆகும்பொழுது என்ன ஆகும், உலகத்தில் நிறைய அழிவு நடக்கும், அங்கங்கே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம இடத்துல நடக்கூடாதுன்னா யோகா பண்ணாதான்ப்பா நடக்காமல் இருக்கும், சரிங்களா. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து எல்லாம் இந்த இயற்கைக்கும் இந்த ஹெல்த் யோகா கொஞ்சம் கொஞ்சம் கான்ஷியஸாக வந்து சக்காஷ் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஹெட்செட் போட்டுட்டு சக்காஷ் கொடுங்க. இப்போ வந்து அழிவுக்கான டைம், நம்மளை ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் 108க்கு போகிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும் இல்லையா. ஸோ நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட், இயற்கைக்கு நீங்கள் சக்காஷ் கொடுங்க, இயற்கை வந்து உங்களுக்கு அடிமையாகும் அப்படின்னாரு. ரொம்ப வந்து இதுலேருந்தே தெரியுதில்ல, நம்ம கூகுள் மீட் நடத்துறது பாபா தான். பாபா வந்து நேற்று என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கி முரளியில் வந்து பாபா சொல்லிட்டாரு. ஸோ வந்து மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஓம் சாந்திப்பா. இன்றைக்கி இயற்கையான யோகா வந்து நம்ம வந்து ஈவினிங்கே பண்ணிடலாம், சரிங்களா. இல்லைனா மார்னிங் 11 o'clock பண்ணிடலாம். ஈவினிங் மீன்ஸ் ஒரு 3 to 4 அந்த டைமில் ஹெல்த் யோகா பண்ணிடலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஹீலிங் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கலாம், சரிங்களா. நேற்று 2 மணி நேரம் ஆகிடுச்சு மீட்டிங். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பிட்டாக வந்து வைக்கலாம். ஓகே, ஓம் சாந்தி. இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஒவ்வொரு கோவிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பூஜையில நடந்துட்டு இருக்கு. அப்போ முயற்சியில தான் எல்லாமே இருக்குன்றது பாபா எனக்கு தெளிவாக புரிய வச்சுட்டாரு. தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபன்னா கூட எடுத்துக்கலாம் அந்த பாயிண்ட். நான் எப்படி பர்சனலா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சில ஆத்மாக்களை வந்து எப்படி சொல்றது, ஞானம் நிறைய சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்றாரு. இந்த குழந்தைங்க வந்து இந்த புழுவை எடுத்துட்டு வந்து அது கொத்தி 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 ஞானம் சொல்லி சொல்லி வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. அதை வந்து ஆமாமா, எனக்கு அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் வந்து ஒரு சில புழுக்கள் வந்து அழுகிடும், ஒரு சில புழுக்கள் வந்து பாதி இருக்கும், பாதி வந்து புழுவா எப்படி சொல்றது குழவையா ஆக ட்ரை பண்ணும், பாதி வந்து புழுவாவே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடும். சோ நம்ம எப்படி இருக்கணும், ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு வந்து அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது சிஸ்டர். அது வந்து பாதியில அந்த சைடு பாதியில இந்த சைடு ஃபுல்லாமே மாறாம அப்படி வந்து இருக்க கூடாது அப்படின்ட்டு இருந்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் சிஸ்டர். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இது ஸ்லோகன் தான். அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த விகாரம் வந்து வரவே கூடாதுன்னா நம்ம சேவை பண்ணணும். சேவை பண்ணும்போது நம்மளை வந்து இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு, அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த குழந்தை சேவை பண்ணுதோ அந்த குழந்தைக்கு பாபா சல்யூட் அடிப்பார். ஒரு அவ்யக்த வாணியில் சொல்லியிருந்தாரு. அந்த குழந்தையோட மாயம் அவரே சண்டை போட்டுருவாராம். புரியுதுங்களா. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைன்னா ஞானம் நம்மளால் எளிதாக தாரணை பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நமக்குள்ளே அந்த விகாரம் இருக்குன்னா பாபா பார்ப்பார் இல்லையா, நமக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். எந்த நம்ம ஃபஸ்ட்டு மாயா, அப்போ நம்ம பரம பவித்ர ஆத்மாவாக இருக்கணும், நம்ம ரொம்ப இனிமையாக இருக்கணும். இல்லை பாபா நம்மளை வச்சுருக்காரு, அதுக்கு தான் பாபா வந்து சேவை பண்ணுங்க அப்படின்றாரு. இது சும்மா பேசுகிற சேவைக்கு கிடையாது, மனசா சேவை. இல்லைன்னா உங்களுக்கு மனசா சேவை ஆக்சுவலாக வராது. நீங்கள் இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து உட்காடுறீங்கன்னா மனசா சேவையை உங்களால் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாபாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி மனசா சேவை பண்ணும்போது யூடியூப் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒரு லட்சியம் இருந்தால் தானே எதை சாதிக்க முடியும். நான் சொர்க்கத்துக்கு போகிறேங்கிற லட்சியம் இருந்தால் எப்படி சாதிப்பீங்க? புரியுதுங்களா. சாந்தி. வேறு யாரும் சொல்கிறீங்களாப்பா ஒரு பாயிண்ட்? நம்ம பாபாவை வந்து அதிக அளவுல நினைக்கணும் அப்படின்னா வீணான தொடர்பு சம்பந்தங்கள் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும், இருந்து இல்லாத நிலையில இருக்கணும். சூப்பர் சிஸ்டர்.
வனிதா சிஸ்டர் ஓம் சாந்தி, நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்களா? ஜெயசுதா சிஸ்டர் ஓம் சாந்தி. பாபாவும் ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. பாபாவும் நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அது மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும். சரிப்பா, மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி.